கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. 20/5/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமும் 35ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன். Do not defile the land where you live and where I dwell, for I, the Lord, dwell among the Israelites. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. நம் நடுவே வாசம் பண்ணக்கூடிய கர்த்தர். இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருப்பேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. வாசம் பண்ணுவேன் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவதில் பிரியமுடையவராக, அதே நேரம் தம்முடைய வார்த்தையில் உண்மையுடையவராகவும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். வேதத்தில் சில வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர்களிடத்தில் என் வாசஸ்தலம் இருக்கும். அப்படி என்று சொன்னால் நான் அவர்களோடு தங்கிதான் இருப்பேன் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நான் அவர்களுக்கு தேவனாகவும் அவர்கள் என்னுடைய ஜனங்களாகவும் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். நாம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் என்று வசனம் சொல்கிறது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை தியானிப்பேன், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் 36ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற வார்த்தை, அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆம், அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், எப்பொழுது நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து தேவன் தாமே ஆசீர்வாதமான காலங்களை நமக்கு தருவாராக. அவர் நம்மோடு கூட தங்கியிருக்கிறதை நாம் மகிழ்ச்சியோடு கூட ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம். யோவான் விதமாய் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே, எனக்குள்ளே, என் குடும்பத்திற்குள்ளே, என் திருச்சபைக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று தொடர்ந்து விசுவாசித்து வார்த்தைகளை சொல்லுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் தொடர்ந்து வாசம் செய்து உம்முடைய மகிமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபை பாராட்டும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து எல்லா காவலோடும் எங்களை காத்துக்கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. May Jesus bless you all. Amen.
நேற்று கேள்வியும் பதிலும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று. யார் யாரிடத்தில் சொன்னது? தாவீது சவுலை கொன்று போட்ட அமலேக்கியனை பார்த்து சொன்னது. 2 சாமுவேல் 1:16. இந்த நாளுக்கான கேள்வி: உன் வாசஸ்தலம் அரணிப்பானது, உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாஸ்டர் ஜெபதாஸ்.